வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் புயல் சின்னம் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். அதனை பார்க்கலாம். இந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை முழுவதுமாக விலகுவதற்கான தேதி அரௌண்ட் 16லேருந்து 18 அக்டோபர் வரைக்கும். அதோட கூடவே கிழக்கு திசை அல்லது வடகிழக்கு திசை காற்றும் எஸ்டாப்ளிஷ் ஆகும்பொழுது பே ஆஃப் பெங்கால் ப்ளஸ் கோஸ்டல் ஏரியாஸில் நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் பெனின்சுலார் இந்தியாவில் துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பீரியட் 16லேருந்து 18 அக்டோபர். நார்த் ஈஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியடில் எப்படியான மழைப்பொழிவு இருக்குமா, அதீத மழைப்பொழிவு இருக்குமா, அலர்ட்ஸ் இருக்குமா, சைக்ளோன்ஸ் அந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா, அதை பற்றி கணிப்பு இயல்பை விட அதிகமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நமக்கு புயல் சின்னங்கள் அதிகமாக பே ஆஃப் பெங்காலில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வரும் 16 முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தென்மேற்கு பருவமழை வரும் 16 முதல் 18 தேதிகளில் இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை காட்டிலும் அதிகமாக 50 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் சனிக்கிழமை மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.